தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் 48 மணி நேரத்தில் சைபர் கிரைம் குற்றம் புரிந்ததற்காகவும் அதற்கு துணை போனதற்காகவும் கிட்டத்தட்ட 837 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு முதலாவதாக கிடைத்தது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உண்மையாகவே சைபர் கிரைமில் அப்படி என்ன குற்றம் செஞ்சாங்க, அந்த குற்றம் எப்படி நடந்துச்சு, காவல்துறையினரால் இவ்வளவு விரைந்து இத்தனை நபர்களை எப்படி கைது செய்ய முடிந்தது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்று நம்ம விவாத பொருளாக உரைக்கல்ல எடுத்திருக்கிறோம். 48 மணி நேரத்தில் 837 பேர் கைது. இந்த சுறுசுறுப்பை ஏன் தினமும் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற கோணத்திலே நம்ம இதை முன்னெடுக்கிறோம். நம்ம இரண்டு கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. சைபர் செக்யூரிட்டி நிபுணர் திரு செந்தில்குமார் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி மு ராஜேந்திர ராஜா, இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் திரு செந்தில் அவங்கள்ட்ட இருந்து விவாதத்தை துவங்குறேன். சார், முதல்ல இந்த சைபர் கிரைம் குற்றம்னு இப்போ காவல்துறையினர் கைது செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, இது என்ன மாதிரியான குற்றம் அப்படின்னு சொல்லுங்களேன். சார், சைபர் கிரைம் குற்றங்கள்ல பல வகைப்படும். அதுல இப்ப பர்டிகுலரா பேசுறது வந்து மணி மியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பணம் ஒரு 50,000 திருடு போகுது, யூபிஐல இருந்து உங்க பணம் திருடு போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது டைரக்டா எடுத்தோட பெனிஃபிஷியரியோட அக்கௌண்ட்டுக்கு போகாது. அது நம்பர் ஏல இருந்து பி, சி, டி அப்படின்னு ஒரு பெரிய சைக்கிளிக்கா போய் ஃபைனலி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தர் கேஷ் அவுட் பண்ணி வெளியில எடுத்துட்டு போவார். இதுதான் ஒரு பணம் வந்து வெளியில ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியில போகக்கூடிய மெக்கானிசம் வந்து இதுதான். இத வந்து எப்படி இதை வந்து எடுத்த உடனே வந்து நீங்க உங்க அக்கௌண்ட்ல பணம் விழுந்துருச்சு அப்படின்றதுனால உங்களை ஓடி போய் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடவும் முடியாது. நீங்க என்ன சொல்வீங்க, சார் இது எனக்கு தெரியவே தெரியாது, யாரோ ஒருத்தர் என் பேர்ல பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்த சைபர் கிரைம் டிவிஷனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கிளீனா வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது அப்படின்றத ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு ஃபைனலி போதுமான அளவு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதோட ஒரு ரிசல்ட்ஸை தான் நம்ம இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மணி ஸ்மூல் அப்படிங்கிறது என்ன விஷயம் சார்? ஏன் இவ்வளவு செயின் ஆஃப் இப்போ 800 பேருக்கு மேல இதுல துணை போயிருக்காங்க அப்படின்னா, டைரக்டா அவங்களுக்கு நம்ம என்ன குற்றம் செய்யறோம் அப்படின்னு முதல்ல தெரியாம இருந்திருக்கும். இது ஒரு காமன் பீப்புள்ஸ் நிறைய இதுல மாட்டி இருக்கிறாங்க. இது எப்படி இந்த செயின் ஒர்க் ஆச்சுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப சார், இது எனக்கு குற்றம் நடந்திருக்குன்னே தெரியாம மாற்றவங்களும் இருக்கலாம், இல்ல இது நடக்கிறது தெரிஞ்சு உடந்தையா இருந்தவங்களும் இருக்கலாம். ரெண்டு சாராரும் இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தெரியாம மாற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லோன் வாங்கி தர்றேன், இல்ல வந்து ஒரு வேலை வாங்கி தர்றேன், நான் சொல்ற ஃபார்ம்ஸ்ல மட்டும் ஃபில் பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பெர்சன்ஸா இருக்கலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து 1 lakh விழுகும், ஒரு 5,000 மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, ஒரு 95 மட்டும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுவே பிசினஸ் இல்ல வேற விதமான மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வந்தவங்களாவும் இருக்கலாம். இது சோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ், அதாவது விக்டிம்ட்ட இருந்து ஹேக்கர்ட்டையோ அல்லது வந்து இந்த சைபர் கிரைம் தீப்ஸ்டையோ போகும்போது பணம் போறது டைரக்டா போகாம எப்படி கவர்மெண்ட் ஏஜென்சியை ஏமாத்தி போக வைக்கலாம் அப்படின்றதுக்கு உருவாக்கப்படுற இந்த பினான்சியல் நெட்வொர்க் பேரு தான் வந்து மணி மியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே உள்ள வருவாங்க. சோ இதுல இருந்து ஒரு பொதுமக்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதோட ஆக்சஸ் எல்லாம் எனக்கு கொடுங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல சம்பந்தமே இல்லாம என் அக்கௌண்ட்ல பணம் ஏன் விழுகுதுன்ற கொஸ்டினை வந்து நம்ம கேட்க, நான் வந்து விஷயம் தெரிஞ்சு செயல்படுறவங்களை பத்தி நான் பேசவே வரல. விஷயம் தெரியாம இதுல மாட்டிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் என் அக்கௌண்ட்ல நீங்க ஏன் பணம் போடணும்னு கேக்குறீங்கன்ற கொஸ்டினை போல்டா எல்லாரும் கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா இந்த மாதிரி டிராப்ல இருந்து சிக்கிறத அவங்க தவிர்க்கலாம். இந்த ட்ராப் அப்படிங்கிறது ஒரு 2 daysல போலீஸால இவ்வளவு பிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்குல்ல, அப்ப இது ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப நாளா கண்காணித்து இது செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாக சார். ஒரு 2 நாளையில நமக்கு வந்து அதான் எப்பயுமே வந்து ஒருத்தர் விடிய படிச்சுட்டு ஓவர் நைட்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாருன்ற கதையா வந்து இருக்க முடியாது. அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 2 வருஷம் படிச்சிருந்தா மட்டும்தான் அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியும். சிமிலர்லி 48 மணி நேரத்துல இவ்வளவு சைபர் கிரைம் வந்து டீகோட் பண்றதுக்கு மெக்கானிசமும் சரி ரிசோர்ஸும் சரி கண்டிப்பா யார்ட்டையும் இருக்காது. சோ இவங்க கேஸ் பை கேஸ் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ்ல
தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஃபைனலி ஒரு எக்ஸிகியூஷன் டேஸ்ல இதை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதுதான் இதை பண்ண முடியுமே தவிர்த்து ஓவர் நைட்ல இந்த 800 லட்சம் பேர் அரெஸ்ட் பண்றதோ அல்ல அந்த கேஸ் அப்பதான் கிராக் டவுன் பண்ணிருக்காங்கன்றதோ கிடையாது. They have observed and gathered some data and implementing the execution now. ராஜேந்திர ராஜா சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறையினர் இத ஒரு பெரிய என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மணி மூலமா இது நடந்தத. இத மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்பட்டதில்லை. இதை பத்தி நம்ம நிறைய திலமலர்லயே பேசியிருக்கோம். உரைகள் நேருக்கு எனது அன்பான வணக்கங்கள். இதுல வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில இந்த செய்தியை நம்ம இந்த ஏற்பாடு செஞ்சதுக்கு நான் தினமலர் நேயர்களுக்கு நான் வந்து தினமலர் உரைகள் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 837 பேரை வந்து 48 மணி நேரத்துல, இதுக்கு பேர் வந்து மினி மியூல் அப்படின்னு ஒரு ஆபரேஷன். மினி மியூல் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டில வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க அனுப்பின பார்சல்ல போதைப் பொருள் இருக்குது, அதனால உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம், அதனால நீங்க வந்து அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, உங்க பேங்க் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்கிற பட்டதாரி இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து தாய்லாந்துக்கு பக்கத்துல இருக்கிற தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 ஏக்கர்ல ஒரு இடத்துல பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி அங்க ஹெட் குவார்டர்ஸ் அமைச்சு ஒரு மிகப்பெரிய சைபர் மோசடியை வந்து ஒரு கூட்டம் அரங்கிட்டு இருக்குது. படித்த இளைஞர்கள் நிறைய பேர் அங்க போய் அதிக சம்பளம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு இந்த சைபர் கிரைம்ல நம்ம தமிழ் தெரிந்தவர்கள், கேரளா தெரிந்தவர்கள், ஹிந்தி தெரிந்தவர்களே போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோசடியா வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க, இங்க வந்து நம்மள மோசடி செய்ய சொல்றாங்க. அப்படி வந்து இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் கண்டுபிடிச்சு. ஹேக்கிங்னா இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இப்ப 13 லட்சம் ரூபாய் நாளைக்கு நான் உங்களுக்கு தர்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்மள வந்து ஹேக் பண்ணி விட்ட 13 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து பல்வேறு பிசினஸ்ல ஈடுபடுத்தி கொடுக்குறோம், அதாவது ஆன்லைன் வர்த்தகத்துல கொடுக்குறோம், அல்லது முதலீட்டு திட்டங்கள்ல உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிகப்படியான லாபம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து டைவர்ட் பண்றது. அந்த டைவர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா 204 செல்போனு, 185 சிம் கார்டுகள், 4 லேப்டாப் மற்றும் வந்து 155 செல் நம்பரு, 58 பேங்க் அக்கௌண்ட், இவ்வளவையும் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா 10% கமிஷன் கொடுக்குறோம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒரு ஃப்ராட்லண்ட் பேங்க் உங்க அடிஷனலா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வரும், அந்த பணத்தை நாங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணம் தான், உங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க மோசடி எல்லாம் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்களுக்கு ஒரு பணம் வருது, அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை நீங்க வந்து அடுத்த அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா உங்களுக்கு 10% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர்த்த வந்து கேன்வாஸ் பண்ணி, அதாவது செல்போனை வாடகை கொடுக்குறாங்க, ரேடியோ வாடகை கொடுக்குற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை வாடகைக்கு கொடுக்குறது. அந்த வாடகைக்கு கொடுத்துட்டா அந்த வாடகை வந்து 10% ஆஃப் த டிரான்சாக்சன் மணி. இப்போ 1 லட்சம் ரூபாய் வந்து டிரான்சாக்சன் ஆச்சுன்னா அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இல்லைங்க, 100 ரூபான்னா இப்போ 100க்கு 10 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன், அவனுக்கு 13 லட்சம் ரூபாய் அல்லது 13 கோடி டிரான்சாக்சன் ஆகினா எத்தனை பர்சன்ட்? 10% பாத்துக்கங்க, எவ்வளவு பெரிய அமௌண்ட். சும்மா இருந்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எங்ககிட்ட நீங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தாவே அதுல வந்து அவரே அந்த சைபர் கிரைம்ல வந்து இப்ப 155 செல்போனு, 58 அக்கௌண்ட் வந்து 4 லேப்டாப் வச்சு ஒரு பெரிய ஆபீஸ் ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா, அவருடைய லேப்டாப்ல இந்த அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவரே அங்க உட்காந்து உங்க அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணுவாரு. நீங்க கொடுத்து உங்களுடைய செல் அக்கௌண்ட் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அவரே ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 10% உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி அடுத்த நாள் வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். பண்ணிட்டு அதை ஹெட் குவார்டர்ஸுக்கு போய் பணம் சேர்ந்துடும். இப்பேற்பட்ட நெட்வொர்க்கை இப்போ மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருப்பி சொல்றதெல்லாம் என்னன்னா, தலைவர் எவ்வளியோ அவ்வளியே மக்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி மகேஷ்குமார் அகர்வால் வந்து டிஜிபியா வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நாகதேவி அப்படிங்கிற டிஜிபியா போடுறாங்க.
திருமதி பாலன் நாகதேவி எங்க போனாலுமே வந்து அவங்க வந்து சிறப்பான அவங்க சென்றதுக்கான எந்த காரணத்துக்கு இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். எனக்கு தெரிஞ்சு பாலன் நாகதேவி ஏற்கனவே அங்க டிஐஜியாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்ப மகேஷ்குமார் அகர்வால் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து நீங்க ஜீரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால கடந்த ஒரு மாசமா டிசி மிஸ்டர் சக்திவேல், டிசி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் போன்றவங்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சாங்க. அவங்க வந்து ஒரு மாசமா இந்த நெட்வொர்க்கை வந்து கண்காணிச்சு இப்ப வந்து 48 மணி நேரத்துல ஆபரேஷனை தொடங்கும் போது ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்த ஓடி போயிடுவான் அல்லது அவன் தகவல் கொடுத்துருவான். அதனால வந்து ஆபரேஷன் மினி மியூல் அப்படின்னு வச்சு அந்த மினி மியூல்ல கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துல நமக்கு வந்து இப்போ இவ்வளவு பேரை வந்து கைது பண்ணிருக்கணும். இல்ல இந்த கைது பண்ணி 834 பேர் கைது பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியா ஒருத்தரை கைது பண்ண செய்தி அடுத்தவருக்கு தெரியக்கூடாது, அதுக்கு அடுத்தவருக்கு தெரியக்கூடாது. அந்த நெட்வொர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 48 மணி நேரம் ஸ்பெஷல் ஆபரேஷன். அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு நாள் இந்த 837 பேர் பண்ணிட்டு தானே இருந்தா, ஏன் இவ்வளவு நாள் பிடிக்கல அப்படின்னா, ஒருத்தரை பிடிச்சா மற்றவங்க எல்லாம் ஓடி போயிடுவான் அல்லது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவான், எனக்கு தெரியாம ஓபன் பண்ணிடுச்சான்னு சொல்லுவான். அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவான். நம்ம ஊர்ல வந்து மீன் தான் நிறைய விற்குது. இப்ப நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சு போறதுக்கு மீன் வியாபாரம் தான் ஜாமீன் வியாபாரம். ஜாமீன் வியாபாரத்துல இவங்க எல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப ஜாமீன் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து சிறப்பான வியாபாரத்துல இருக்குது. அதனால வந்து வக்கீல்கள்லாம் வந்து இந்த ஜாமீனை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா குற்றமும் குறைஞ்சு. செந்தில், இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சார் சொன்னாங்க. பட் ஒருத்தரே இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கிறதும் சொன்னாங்க. பட் ஒருத்தரே இவ்வளவு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியுமா? ஒருத்தராக இருக்கலாம் அல்லது ஒரு டீம் ஆஃப் பீப்புளாவும் இருக்கலாம் சார். ஒருத்தர் அப்படின்றது இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் ஒருத்தர் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சி அது 1 to 10 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம்ல. எஸ், அது எப்படி ஆப்ரேட் ஆகும் சார்? அது எப்படி ஆப்ரேட் ஆகும்? யார்கிட்ட இருந்து இந்த காசு வாங்குவாங்க? ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு வருது, அந்த காசுலேருந்து கமிஷன் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்கங்கிறது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க ரெண்டுக்கு விடுறது மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கமிஷனிங்க்கு விடுற மாதிரி. பட் யார்கிட்ட இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு வருது? யாரை ஏமாத்துறாங்க சார்? இது வந்து பிளாக் ஹேட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சைபர் செக்யூரிட்டியில ஒயிட் ஹேட், கிரே ஹேட், பிளாக் ஹேட்னு சொல்லுவோம். எப்படின்னா இவங்கெல்லாம் கிராக்கர்ஸ். அதாவது ஹேக்கருக்கும் நம்ம படங்கள்ல வந்து நிறைய ஹேக்கர்னா கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணிட்டோம். பட் ரியலி ஹேக்கர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஆர்வத்துல ஒரு சிஸ்டத்தை ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணியோ இல்ல அதுல இருக்கிற ஒரு வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு கிக்கு, ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஒரு டெக் சேவி பர்சனை தான் வந்து ஒரு ஹேக்கர்னு சொல்லுவோம். அந்த ஹேக்கிங் ஸ்கில்ஸோட ஒருத்தர் ஒரு சிஸ்டத்துக்கோ, ஒரு சமூகத்துக்கோ, பப்ளிக்குக்கோ, ஒரு கவர்மெண்ட்டுக்கோ கெட்டது பண்றாரு ஃபார் ஹிஸ் இண்டிவிஜுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிடுறாரு? ஹேக்கர்ல இருந்து கிராக்கரா மாறிடுறாரு. எப்ப அவர் கிராக்கரா மாறுறாரு அப்படின்னாலே வந்து அவர் வந்து ஒரு சமூக விரோதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களதான் என்ன சொல்லுவோம்? பிளாக் ஹேட் பர்சன்ஸ். இந்த பிளாக் ஹேட் பர்சன் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி முக்கு கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாருன்ற மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல எல்லாம் ஒரு சில கேசஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கிராக் டவுன் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, ஒரு 6 ஸ்டோரிடு மல்டி ஃப்ளோர் பில்டிங்ல இங்க இருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் பே பண்ண, நாங்க தான் யூஎஸோட டாக்ஸ் எக்ஸிகியூஷன் ஏஜென்சின்னு சொல்லி ஹெவி இங்கிலீஷ் ஆக்சென்ட், யூஎஸ் இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல அங்க ஒரு செட் ஆஃப் கால் சென்டர் பீப்புளை எடுத்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து யூஎஸ் டாக்ஸ் சிஸ்டத்துல இருந்து டேட்டா பேஸை வாங்கி யாரெல்லாம் டாக்ஸ் கட்டலையோ அவங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் வாங்கி நீங்க இமீடியட்டா இந்த அக்கௌண்ட்டுக்கு, அது வந்து நம்ம இங்கேயாவது அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் அப்படின்றத ஒரு சில கூப்பன்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி டார்கெட் கார்பரேஷனோட வவுச்சருக்கு நீங்க இமீடியட்டா பணத்தை பே பண்ணலன்னா உங்க வீட்டு வாசல்ல FBI வந்து இப்ப நிக்கும், இல்ல வந்து எக்ஸிகியூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப நிக்கும், நீங்க இமீடியட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அதுல இப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி இந்த டீம் சார் சொன்னாங்கல்ல, மாலத்தீவு பக்கத்துல நம்மளோட இந்தியன் இன்ஜினியர்ஸை எடுத்துட்டு போய் அடிமையா மிரட்டி வச்சிருந்தாங்கன்னு, அதே மாதிரி மிரட்டாம இவங்களுக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி உங்களோட வேலை இதுதான், நீங்க வந்து இந்த மாதிரி அங்க யூஎஸ்ல இருக்கிற பர்சனை நம்ம ஸ்கேம் பண்றோம் அப்படின்றதையே சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்து, இதுல ஒண்டர் என்னன்னா
தே ஹேவ் இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ். நீ எவ்வளவு பேரை ஏமாத்திருக்க, எவ்வளவு ஸ்கேம் பண்ணிருக்க, எவ்வளவு பணத்தை நீ கம்பெனிக்குள்ள கொண்டு வந்திருக்க, அப்ப உனக்கு அதன் பேசிஸ்ல இன்சென்டிவ்ஸ் ஸ்கீம்ஸ், உனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ், சேலரி எல்லாமே இந்த மாதிரி பக்கா எக்ஸிகியூஷனா பண்றதுக்கு டாப் லெவல்ல இந்த மாதிரி பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அந்த பிளாக் ஹேட் பீப்புள் எல்லா விஷயமும் அவங்களாலேயே பண்ண முடியாது. சோ அதுக்கு கீழே மல்டி லெவல்ல வந்து இப்ப நான் சொன்னது வந்து விஓஐபின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்ற ஒரு புரோட்டோகால் மூலமா இங்க இருந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற டெலிபோனி அவங்களுக்கு பார்க்கும்போது லோக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வர்ற மாதிரி தான் தெரியும். இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்க ஒரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து மேபி ட்ரூ காலர் மாதிரி ஒரு விஷயங்கள்ல கமிஷனர் ஆபீஸ்னு சேவ் பண்ணி வச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி கமிஷனர் ஆபீஸ்ல தான் இருந்துதான் நமக்கு கால் வருது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. பட் கால் வந்து இந்தியால இங்க இருந்து மும்பைல இருந்து ஒரு கால் போகும். இது வந்து அந்த விஓஐபி மூலமா பணம் ஏமாத்தின ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்ட விஷயம், சார் சொன்ன விஷயம் என்னன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இத மேல உட்காந்து ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி பண்றதுக்கு இந்த ஹேக்கர்ஸ் இந்த டீம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. பட் அதை ஃபைனல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு சில பர்சன்ஸ் வேணும். அந்த பணத்தை வந்து டைரக்டா நம்மளோட, இப்ப நான் தான் செந்தில்குமார், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் கரண்ட் அக்கௌண்ட் எங்க வச்சிருக்கணும் அங்க போட்டேன்னா இமீடியட்டா நான் தொக்கா மாட்டிடுவேன். சோ இதுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் ஆட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, வேரியஸ் லெவல்ஸ் வேரியஸ் பீப்புள்ஸ் ஹையர் பண்றாங்க. அதுல ஹையர் பண்ணும்போது தெரிஞ்சு செய்யறவங்க, தெரியாதவங்க செய்யற, தெரிஞ்சு பரவாயில்ல எதா இருந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இறந்து போன ஒருத்தரோட அக்கௌண்ட் எடுத்து கொடுத்து அவரோட அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி பணத்தின் மூலமா பணத்தை எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்ல இது சம்பந்தமே இல்ல, இது இவங்க வந்து ஒரு ஃபேக்டரி நடந்துட்டு இருக்கோம், ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாத எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு இங்க பாருங்கப்பா உங்க அக்கௌண்ட்ல பணம் விழுகும், எனக்கு இந்த அக்கௌண்ட்ல விழுந்துச்சுன்னா நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும், நான் எல்லாமே எடுத்துக்கிறேன், உனக்கு இவ்வளவு பைசா தந்துருவேன் சார் சொன்ன மாதிரி அவங்களே கூட வந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு மல்டி லெவல் ஹையரார்கி. மேல ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர் இருப்பாரு, அதை சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உரிய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப சார் சொன்னாங்க ஏகப்பட்ட சிம் கார்ட்ஸ், ஏகப்பட்ட மொபைல் போன்ஸ், ஏகப்பட்ட லேப்டாப்ஸ். சோ அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். இந்த நெட்வொர்க், அதுக்குரிய ரீசார்ஜ், இந்த சிம் கார்டு, இதையெல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு சில டெக்னிக்கல் தெரிஞ்ச மெம்பர்ஸும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த வெறும் மியூல் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய வெறும் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டுமே கொடுத்து ஏமாந்து போன மக்களும் அதுக்கு அடுத்த லெவல்ல இருப்பாங்க. இதுல பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாங்கல்ல, பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. செந்தில் சார், இந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தவங்க ஒரு காமனான பர்சன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேங்க் அக்கௌண்ட் கிட்ட இவங்க எப்படி அதுல போய் மாட்டினாங்க? அதாவது ஒரு டீம் எஸ் கேன்வாஸ் பண்றதுல ஒரு டீம் இருக்கு சார். எனக்கே ஒரு வாட்ஸ்அப் மெயில் வருது, ஐ ஆம் ரன்னிங் ஏ டிஜிட்டல் ஏஜென்சி. எனக்கு வாட்ஸ்அப்ல தைவான்ல இருந்து ஒரு லேடிட்ட இருந்து ஒரு மெயில் வருது. என்ன மெயில், ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது, உங்களோட ஈவன் பேங்க் அக்கௌண்ட கூட கேட்கல அவங்க, இன்னும் அடுத்த லெவல், உங்களோட எஃபி ஆட் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நீங்க கொடுங்கன்னு சொல்லல, நாங்க கொடுக்குற கண்டென்ட் நீங்க எங்களுக்காக ஆட் ரன் பண்ணுங்க. அந்த ரன் பண்ண ஆட்ல பெர் டே மினிமம் 1 lakh வால்யூம்ல நீங்க ரன் பண்ண வேண்டியிருக்கும். அதுல நீங்க பிளாட்டா 20% நீங்க யூ கேன் டேக் இட் as your profit அப்படின்றாங்க. நான் எனக்கு இந்த கான்டெக்ஸ்டே ஃபர்ஸ்ட் புரியல. உங்களுக்கு பைசா இருக்கு, உங்கள்ட்ட ஏஜென்சி இருக்கு, யூ ஹேவ் a company, why can't you run that ad on your name itself on behalf of your company அப்படின்றத क्वेश्चन நான் கேக்குறேன். இல்ல we have the region based limitations, எங்களுக்கு இங்க இருந்தா பிரைசிங் அதிகமா இருக்கும், we want an account from India அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு பாப்போம்ட்டு நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க, எந்த கண்டென்ட்டை நான் போடணும்ன்றதெல்லாம் நான் கேட்கிறேன். அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த கண்டென்ட் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்னா, நீங்கள் எந்த வேலைக்கும் செல்ல வேண்டாம், வீட்டில் இருந்தே மாதம் நாங்கள் சொல்லும் இந்த வெப் பேஜ்களை மட்டும் கிளிக் செய்யவும் அல்லது இந்த விளம்பரங்களை மட்டும் கிளிக் செய்யவும் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர். நான் தமிழ்ல சொல்றேன், இதுக்கு ஈக்குவலண்டா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வேற மல்டி லாங்குவேஜஸ்ல இந்த போஸ்டர் கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கண்டென்ட் வந்துருச்சுனாலே நீங்க என்ன யோசிக்கணும், இட்ஸ் மல்டி லெவல்ஸ் MLMன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேமா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. இல்லது டைரக்டா ஏமாத்தி பண்ணி பணத்தை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சைபர் கிரைம் நெட்வொர்க்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது அவங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் நமக்கு இது வேணான்றதை நான் ஒதுங்கி வெளியே வந்துட்டேன். பட் எல்லாரும் இதே மாதிரி ஒதுங்கி வெளியே வருவாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவங்க சொல்லக்கூடிய ஆடை மட்டும் கிளிக் பண்ண போறோம், அவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ல மட்டும் நம்ம ஆடை ரன் பண்ண போறோம். இது வந்து பர்டிகுலரா ஒரு கம்பெனி ரன் பண்ற ஒரு பர்சனுக்கு. அப்படி இல்ல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு எண்ட் யூசர்னு வச்சுக்கோங்க, எப்பா உனக்கு டெய்லி 1000 ரூபாய் கிடைக்கும்பா, நான் சொல்ற அக்கௌண்ட்ல மட்டும் நீ வந்து உன் அக்கௌண்ட் பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் ஷேர் பண்ணிருப்பான்னு சொன்னா சந்தோஷமா செய்வானா மாட்டானா? ஈஸி மணி.
ஒரு ஏடிஎம், ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவ்வளவுதான். சோ இப்போ இது நிறைய பேரை கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிதான். இது எந்த பகுதியில நிறைய நடந்திருக்கு சார்? இது ஒரு ஏரியாவா இல்ல ஓவரால் தமிழ்நாட்டிலே நம்ம ஏஜென்சி? இதுக்கு வந்து இப்ப இந்த பிரத்யேகமா இந்த ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் 57 கோடியே 27 லட்சத்துக்கு 27,801 ரூபாய் வந்து இந்த மாதிரி பண மோசடி நடந்துட்டு டெல்லியில என்சிஆர்பி வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 601 எஃப்ஐஆர் 601 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுலதான் வந்து 837 பேர் வந்து இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல அவங்க ஐடென்டிஃபை பண்ணது 1500க்கு மேல அக்கௌண்ட் இருக்கு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, என்சிஆர்பில இருந்து, டிஜிபி நம்ம தமிழ்நாடு டிஜிபி கேட்டு அவங்க வந்து டிஜிபி சைபர் கிரைம் சொல்லி இவங்க வந்து கான்பிடென்சியலா இந்த 601 எஃப்ஐஆருக்காக பண்ணின ஆபரேஷன் தான் இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இதுல சார் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹேக்கர்ஸ்க்கு அப்புறம் ட்ராக்கர்ஸ்க்கு அப்புறம் வந்து பிளாக் கேட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த பிளாக் கேட்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து செல்போன்ல நம்ம வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத அவங்க வந்து சேட்டலைட் செல்போன் கொடுத்துறாங்க அவங்களுக்கு. அவங்க சேட்டலைட் செல்போன்ல இருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்ககிட்ட அந்த நம்பரும் ரெஜிஸ்டர் ஆகாது, எதுவும் உங்ககிட்ட பேசிடுவாங்க, உங்ககிட்ட கேன்வாஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நம்பரை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அதுக்குன்னே அவங்க தனியாவே வந்து ஹாங்காங்ல வந்து தனியாவே வந்து நெட்வொர்க் ஹெட் ஆபீஸே வச்சிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம பிஎஸ்என்எல்ல ஏர்செல்ல நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அது மாதிரி அவங்க வந்து பிளாக் கேட் நெட்வொர்க்ல போய் கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிக்குவாங்க. அவங்க இன்டர்நெட்ல பேசிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஹேக் பண்ண முடியாது. அதைத்தான் வந்து பிரேக் பண்ணி நம்ம டீம் இப்ப ஹேக் பண்ணிருக்குன்னா நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பிளாக் நெட் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காமன் பீப்புள் கூட மெர்ஜ் ஆகுதா சார்? இந்த காமன் பீப்புள் வந்து நீங்க வந்து நம்ம இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மும்பை, டெல்லி, இந்த 4 நொய்டா இந்த 4 இடத்துல இவங்க ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 4 இடத்துல ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்கிட்டு தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க இருந்து வேலைக்கு போன சிலர்கிட்ட உங்களுக்கு சொந்தக்காரர் இருக்காரா, உங்க நண்பர் அவருடைய டிரான்சாக்ஷன்ல கமிஷனா ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம், அல்லது மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த ஐடியை வந்து எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க, அதை நாங்களே ஆபரேட் பண்ணுவோம். மணி வந்துட்டு போறது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா மாசம் வந்து 1 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க அதை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிட் பண்ணிடுவோம். ஓகே, அந்த இதுதான் அவங்க ஆபரேஷனுடைய நெட்வொர்க். இது வந்து விழிப்புணர்வுக்காக நான் வந்து பல்வேறு முறை வந்து ஊடகத்துல இதை வெளிப்படையா நம்ம சொல்றோம். இப்ப சார் கூட வந்து ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப வந்து சாதாரண மக்களுக்கு இது புரியும் வகையில நம்ம வந்து இதை எடுத்து சொல்றது மூலமா தான் இது வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படிங்கிற முறையில நமக்கு இந்த கடமை இருக்குது. நீங்க வந்து அழைத்த உடனே வந்து இந்த சப்ஜெக்டை நம்ம பேசி ஆகணும்னு நான் காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுல வந்து அப்பாவி மக்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. ஆன்லைன்ல வர்த்தகம் பண்ணலாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நேத்து கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு உங்களுக்கு பண்ண முடியுமா, நீங்க வந்து இதுல அக்கௌண்ட் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கா, அந்த அக்கௌண்ட்டை மட்டும் என்கிட்ட ஜஸ்ட் 20,000 பணம் கட்டி கொடுத்துருங்க, அதுல வந்து மாசம் உங்களுக்கு 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் வர மாதிரி ஏற்பாடு பண்றோம், நீங்க பேசிக் வந்து இன்வெஸ்ட். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்லிட்டே இருந்தேன். 5 தடவை சொன்னோடனே அவர் வந்து ஒதுங்கி போயிட்டார். இப்ப எல்லா வகையான ஏமாற்றுக்கு பின்னாடி ஒரு சைபர் கிரைம் இருக்கு. நாங்க உங்க அக்கௌண்ட்ல காசு போடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கு பின்னாடி நம்ம சைபர் கிரைம்ல ஒரு பெரிய குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா சார் தமிழ்நாட்டுக்குள்ள? அவங்களுக்கு யாரு டேட்டா ஃபீட் பண்றாங்க? இப்போ நான் சமீபத்தில் ஒரு சம்பவம் நான் நண்பர்கள் மூலமா அறிஞ்ச ஒரு விஷயம். உங்க பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை போட வேண்டியது இருக்கு,
ஸோ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய பெரிய பையனுக்கு அக்கௌண்ட்டை கொடுக்குறேன், இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கௌண்ட்டை கொடுத்த பிறகு இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்க, நீங்களான்னு செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆன்லைன் வாட்ஸ்அப் காலில் போகிறாங்க. வாட்ஸ்அப் காலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய லோகோ இருக்குது. அந்த லோகோவில் வந்து இவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு காட்டுறாங்க, ஏடிஎம் கார்டு காட்டுறாங்க, பேன் கார்டு காட்டுறாங்க. அதில் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு இதை போட்டால் தான் இதில் போட முடியும். அது ஒரு ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே ஏமாத்துறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மணி மியூல் கூட கனெக்ட் ஆகுறதா? ஆமா, அவங்க வந்து கோடஸ்ல வந்து டாபிக் வச்சிருக்காங்க. டாபிக்னா நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்லி வாங்கலாம், ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்லி கேட்கலாம், முதலீட்டு திட்டங்களை சொல்லி கேட்கலாம், அல்லது வந்து உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயே நம்மளுடைய ஆதார் கார்டு நம்ம கொடுத்துருப்போம். ஆதார் கார்டை வந்து டெவலப் பண்ணி நம்ம அக்கௌண்ட் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க. சோ அனாவசியமா நம்ம வந்து ஃபேஸ்புக்கோ அல்லது இதுக்கோ கூட வந்து இப்போ ஃபேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்றோம், பிரைவசி பாலிசி உங்களுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. பட் சர்டன் கம்பெனிஸ் தான் வந்து பிரைவசி பாலிசி வச்சிருக்கு. இப்போ வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் உலகம் முழுவதுமே வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கனால இந்த டேட்டாஸ் விற்கிறாங்க பாருங்க. டேட்டா சேல்ஸ் பண்ற ஏஜென்சி கிட்ட இந்த பிளாக் கேட்ஸ் குரூப் அல்லது சைபர் கிரைமுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இந்த டேட்டாஸை வந்து திருடுறது அல்லது விலைக்கு வாங்குறது, அதன் மூலமா வந்து ஆமா வங்கி கணக்குகள்ல இருந்து யார் அதிகமா அக்கௌண்ட் டெய்லி டிரான்சாக்சன் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அதனாலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம டிராவல் பண்ணி பார்க்கிற பொழுது நாட் ஓன்லி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், நொய்டா மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தாய்லாந்துல இருக்குது, அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா பூட்டான்ல இருக்குது, அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் யூஎஸ்ல இருக்குது அல்லது லண்டன்ல இருக்குது. அப்ப லண்டன்ல இருந்து யாரோ ஒருத்தன் இங்க இருக்கிற தாய்லாந்துல இருக்கிற ஏஜென்சி கிட்ட சொல்லி அங்க ஹெட் குவார்டர்ஸ் வச்சுட்டு இயங்குறதுனால இன்டர்நேஷனல் லா வந்து பர்மிட் பண்ணாது. நம்ம இமிடியட்லி வந்து நம்ம ஊர்ல வந்து அவன் அங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏஜென்சி மாதிரியோ அல்லது ஒரு கேமிங் ஏஜென்சி மாதிரியோ ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அந்த கம்பெனி உடைய ஐடியில அவன் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனிய தமிழ்நாட்டுல ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்து இங்க லண்டன்ல எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுல வந்து நம்ம ஊர்ல சட்டமாக்கப்பட்டது, அந்த ஊர்ல சட்டம் குற்றமாக்கப்பட்டது, அங்க குற்றம் இல்லை என்று இருக்கும். நம்ம எஃப்ஐஆரே அங்க செல்லுபடி ஆகாது. அதுக்காக தான் வந்து உலகம் தழுவிய ஓர் இயக்கத்துல சைபர் கிரைமை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒழிக்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகளோட கூட்டமைப்புல பேசும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப திரும்ப இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. இதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தினமலர் பல்வேறு கருத்தியல்களை வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கிற மாதிரி +2 படிக்கிற மாணவன் எப்படி உயர்கல்விக்கு போகணும், படிப்பு முடிச்சவன் எப்படி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த சைபர் மோசடியில இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு எங்களை போன்ற எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நீங்க வந்து சிறப்பு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கூட இதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி சார். செந்தில் சார், இப்போ இதுல ஏமாற்றப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்ஃபெக்ட் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியுது. உங்களுடைய பையன் ஸ்காலர்ஷிப்புக்காக வெயிட் பண்றான், இல்ல இவங்களுக்கு பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, இவங்க வெல்த் டெவலப் பண்றதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பர்சன் வேஸ் அவங்க கரெக்டா சூஸ் பண்றாங்கல்ல. இப்போ ராஜேந்திர ராஜா சார்ட்ட வெல்த் டெவலப் பண்றத பத்தி கேக்குறாங்க, ஆனா ஒரு காமனான ஒரு லேடிட்ட அவங்க பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு கரெக்டா தெரியுது இவங்களுக்கு பையன் இருக்கிறா, அந்த பையன் காலேஜுக்கு போறான், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படும் அப்படிங்கிறது? சார், இது எல்லாத்தையுமே ஃபிஷிங்ன்ற பிராடான கேட்டகரியில சொல்லுவோம். அது ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு பேர் வந்து ஸ்பியர் ஃபிஷிங் எப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ஸ்பியர் ஃபிஷிங் சொல்றோம்னா, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்குன்னு வெல் கிராஃப்டடா ஒரு அதாவது ஃபிஷிங்னா மெயில் அனுப்புறது, இது மெயிலுக்கு பதிலா போன் பண்ணி பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, அதை பத்தி நானே கூட என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்காலர்ஷிப் தர்றோம், சார் சொன்ன கேஸ் தான். ஸ்காலர்ஷிப் தர்றோம், நான் வந்து இதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்லயே வாங்க, எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் இது வேணும்னா எங்க இருந்து போயிருக்கணும்? நம்ம பேரு, நம்ம டீடைல்ஸ், நம்ம ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல படிச்சோம், ஒண்ணு ஸ்கூலு இல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல அதர் சோர்சஸ், இந்த ஸ்காலர்ஷிப்பை யாரெல்லாம் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க வழியா போயிருக்கணும். இதுக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் அளவுக்கு போறதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, புதுசா எதுவும் ரீசெண்டா கார் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்குன்னா செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு கார் வாங்கிட்டு நீங்க ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஊர் உலகத்துல இருக்க எல்லா ஆட்டோ அக்சசரிஸ்ல இருந்தும் உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும். என்ன சார், நீங்க காருக்கு அந்த அக்சசரிஸ் போட்டுக்கிறீங்களா, இந்த அக்சசரிஸ் போட்டுக்கிறீங்களா, இன்சூரன்ஸ் எங்கிட்ட போட்டுக்கங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தாறுமாறம் வரும். எங்க இருந்து இந்த லீக்கேஜ் ஆகுது? ஒண்ணு ஆர்டிஓ வழியா போயிருக்கணும், இல்ல இந்த டீலர்ஷிப் வழியா போயிருக்கணும், இல்ல வந்து டீலர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஎம்எஸ் சொல்லுவாங்க. டிஎம்எஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து டீலர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சரர் நீங்க எங்க கார் வாங்கிருக்கீங்களோ அந்த மேனுஃபேக்சரர் ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் லீக்கேஜ் பாயிண்ட்ஸ், இந்த மல்டிபிள் லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் நம்மளோட ஃபேட்டா என்னன்னு தெரியல. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். நம்ம ஏற்கனவே ஒரு படம் கூட வந்துருந்துச்சு, ஒரு ஜெராக்ஸ் போற இடத்துல இருந்து நமக்கு டீடைல்ஸ் வந்து லீக் ஆகுது, அந்த ஜெராக்ஸ் போடுறவரு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் அவ்வளவுலாம் தேவையில்லை. நீங்க போய் பர்டிகுலரா அந்தந்த ஆபீஸ்ல யாரையோ பிடிச்சி என்ன செய்யணுமோ அவங்ககிட்ட கேட்டா ஈஸியா வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்றாங்க. இந்த அளவுல பெரிய அளவுல பணம் செலவு பண்றவங்க ஒரு பர்டிகுலர் ஆபீஸ்ல இருக்கிற சிஸ்டத்தை ஹேக் பண்ணியோ இல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியோ டேட்டாவை எடுக்க மாட்டாங்கன்றது எந்த வகையிலையும் கேரண்டி கிடையாது. தட்ஸ் தி வே தி டேட்டா லீக்ஸ். ஒரே ஒண்ணு, இதுல இந்த கோர் ஆபரேட்டரை ஐடென்டிஃபை பண்ணி ஏமாந்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டா அந்த ரிட்டர்ன் பேக் மணியை கொடுத்துட முடியுமா? இந்த மெயின் அந்த பாஸ் அல்டிமேட் பர்சனை கண்டுபிடிச்சிட முடியுமா? அல்டிமேட் பெர்சன்றவரை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு டெக்னிக்கலி பாசிபிள்னு தெரியல சார். பட் there are some cases. ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் கிடையாது, கோஆபரேட்டிவ் பேங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு பேங்க்ல இருந்து ஒரு வித்தின் 48 hours 2.4 crores வெளியில போச்சு. போனதுல ஒரு மேஜர் போர்ஷன் நியர்லி 1.6 1.8 crores they have recovered. இது எப்படி ரெக்கவரி பாசிபிள் அப்படின்னா, how earlier they report the லாஸ், எவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது. அந்த பர்டிகுலர் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பேங்கிங்ல எப்பயுமே ஒரு செக்யூரிட்டி பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்கறதா இருந்தா கூட உங்களோட ஏடிஎம் கார்டு ஒரு கொரியர்ல வரும், உங்களுக்கு ஒரு பின் ஒரு கொரியர்ல வரும், கொரியர்ல வர்றதா இருந்தா. அப்படி இல்ல நீங்க போய் பேங்க்ல போய் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு கிளர்க் வச்சிருப்பாரு, அத ஒரு கிளர்க் வச்சிருப்பாரு. சோ தட் nobody can misuse that. பின்னும் கார்டும் தேர்ந்திருந்தா யார் வேணாலும் பணம் எடுத்துடலாம். அதை சால்வ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சிமிலர்லி அவங்களோட ஐஎம்பிஎஸ்ஓ ஆர்டிஜிஎஸ்ஓ இல்ல ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபரோ பண்ணணும் அப்படின்னா ஒன் சிங்கிள் பர்சன் எம்ப்ளாயி கேன்ட் டூ தட். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரோட கிரெடென்ஷியல்ஸும் போட்டாதான் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஹி இஸ் ஆன் லீவ், அவர் லீவ்ல போனவர் என்ன பண்றாரு, அவரோட கிரெடென்ஷியல்ஸ் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. தட் இஸ் தி வயலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். நீங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வயலேட் பண்றீங்க, இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு போயிடுறீங்க. இந்த இன்னொருத்தவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்பெசிபிக்கா ஒரு இன்கமிங் மெயில், வெல் கிராஃப்டட் ஒரு இமெயில் நைஜீரியால இருந்து வருது, அந்த இமெயில கிளிக் பண்ணிடுறாரு. கிளிக் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இவரோட டிவைஸ் காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு. சோ தட் அவரோட எல்லா ஆக்சஸும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வேணும். என்ன வேணும், ஓடிபி ஒரு மெசேஜ் வருமா, டெலிகாம் ஆபரேட்டர் இருந்து ஒரு மெசேஜ் வருமா. சோ they have involved a person from the banking network also, sorry telecom operator also. telecom operator புடிச்சு இதுக்கு பேர் ஸ்விம் ஸ்வாப்பிங் னு சொல்லுவோம். உங்க சிம் நீங்க இருக்கும்போதே இன்னொரு டூப்ளிகேட் சிம் ஆக்டிவேட் ஆகும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, இவர் அந்த பர்టిక్యులர் டேல டூர்ல வேற இருக்காரு, இவருக்கு என்ன மெசேஜும் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நமக்கு சிக்னல் கிடைக்கல, நமக்கு எதுவும் மெசேஜ் வரல, நமக்கு ஏதோ மலையில இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. within 24 hours அந்த அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணமும் போயிருது. ஈவன் என்னோட கம்பெனியோட லோகோலயே நான் வந்து என்ன ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிப்பேன்னா, we build human firewalls அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பேன். ஏன் ஹியூமன் ஃபயர்வால் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க 1 crore கூட ஒரு ஹையர் எண்ட் செக்யூரிட்டி டிவைஸ் வாங்கி வச்சிடலாம், ஒரு ஃபயர்வாலை வாங்கி வச்சிடலாம். பட் உங்களோட ஒரு எம்ப்ளாயி சிம்பிளா ஒரு ஐபோன் ஃப்ரீயா கிடைக்குதுன்ற ஒரு ஆசையில ஒரு மெயில்ல இருக்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணாருன்னா அந்த நிமிஷமே உங்களோட என்டையர் செக்யூரிட்டி சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். சோ ட்ரைனிங் அவர் எம்ப்ளாயீஸோ இந்த இடத்துல பப்ளிக்கோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஹேக்ல இருந்து ஒரு எது பிஷிங் இமெயில், எது வந்து எந்த இமெயில கிளிக் பண்ணலாம், எந்த லிங்க் தொடலாம், எதை தொடக்கூடாதுன்ற அவேர்னஸ் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். நம்ம அல்டிமேட்டா அந்த சோர்ஸை ட்ராக் பண்றதுன்றது சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு கிரே ஏரியால சைபர் லாவே எங்க இருக்குன்றதே தெரியாத ஒரு கிரே ஏரியால உட்கார்ந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட பைரசி வர்ற விஷயங்கள்லாம் நிறைய பார்த்திருப்போம். தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி வெப்சைட் எல்லாம் இருக்கும். இந்த வெப்சைட் எல்லாம் எங்க கொண்டு போய் வச்சு ஹாஸ் பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஊர்ல ஒரு லா இருக்கும். என்னோட ஒரு கிளையண்ட் என்னோட ஒரு சர்வரை எடுத்து அவர் உள்ள ஒரு டேட்டா வச்சிருந்தாருன்னா அது என்ன டேட்டாவா இருந்தாலும் என் பிரிமிசஸ் தாண்டி நீ உள்ள வரக்கூடாது. நீ என்ன வாரண்ட் எதுவுமே எடுத்துட்டு என்னோட ஏரியாக்குள்ள வரக்கூடாது. அந்த டேட்டாக்குள்ள அந்த சர்வருக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட செக்யூரிட்டி பெரிமீட்டரை பாதுகாக்க வேண்டியது என்னோட ரூல் அப்படின்ற மாதிரி லாஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிஸ்ல இவங்க உட்கார்ந்துருக்காங்க. சோ இவங்களை ட்ரேஸ் பண்றதுன்றது நியர் இம்பாசிபிள். முடிந்தால் நம்மளோட பணத்தை ரெக்கவர் பண்ணலாம். இல்ல சார் சொன்ன மாதிரி அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ட்ரேட்டிஸ் பண்றதன் மூலமா அதாவது நிறைய இந்த கிரிமினல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்குன்னு நிறைய ஒப்பந்தங்கள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன்ஸை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய எல்லா சைபர் செக்யூரிட்டி கன்சோரியமும் ஒத்து போய் இதை பண்ணினா மட்டும்தான் நீங்க கேட்ட அந்த பர்டிகுலரா அவங்கள தட்டி தலையை தூக்க முடியுமா அப்படின்னா அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ். அன்லெஸ் அதர் தென் தட் நம்ம மட்டும்தான் சேஃபா இருக்கிறத பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ஹவு டு ரீச் திஸ் அவேர்னஸ் டு எவ்ரி காமன் மேன் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. நன்றி 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 சார். 48 மணி நேரத்தில் 837 பேர் கைது. இந்த சுறுசுறுப்பை ஏன் தினமும் பார்க்க முடியல அப்படிங்கிற விவாதத்தில் உண்மையாகவே சைபர் கிரைம் மூலமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எவ்வளவு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அறிவார்ந்த மக்கள் கூட சில நேரங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நுட்பமாக அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சைபர் கிரைம் குற்றங்கள் நடக்கும்போது நம்மளால் பார்க்கப்படுகிறது. பெரும் இழப்பெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டும் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். 2 கருத்துரையாளர்கள் திரு செந்தில் அவர்களுக்கும் திரு மு ராஜேந்தர் ராஜா இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.